சிறந்த பட்ட பெயர் சூட்டப்பட்டவர்கள் தான் அபூ உபைதா இப்னு ஜர்ராஹ் என்று சொல்லுவாங்க. ஒரு சாதாரண வீரர்கள போர்க்களத்தில் ஒரு வாரத்துக்கு வச்சு சண்டை போடுறதே பெரிய விஷயம். இவர்கள் எப்பயுமே 2 பால் வைத்துதான் சண்டை போடுவாங்க. அந்த அளவுக்கு அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு அப்படின்னா அபூ உபைதா அவர்களுக்கு அப்படின்னா இவர்களுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சூட்டிய பட்ட பெயர் அமீனு ஹாதிஹி. இந்த உம்மத்தின் நம்பிக்கையார் யார் பெயர்? மக்காவில் இருக்கின்ற பொழுது குறைஷிகள் நபித்துவம் கொடுக்கப்படுவதற்கு முன்பாக நபிக்கு வச்சப்பட்ட பெயர் என்ன? அல் அமீன் அஸ்ஸாதிக். உண்மையாக நம்பிக்கையார் என்பதாக குறைஷிகள் சொன்னார்கள். அந்த அமீன், அந்த சாதிக் ஒரு மனிதரை பார்த்து சொல்கிறார்கள். எப்படி சொல்கிறார்கள்? அல் அமீனு ஹாதிஹி. இந்த உம்மாவினுடைய நம்பிக்கையாளர் யார் என்றால் அபூ உபைதா என்று சொல்கிறார். எப்பொழுது சொன்னார்? நஜ்ரானிலிருந்து ஒரு கூட்டம் வந்திருந்தார், இஸ்லாத்தை சேர்ந்தவர். வந்து நபிகளிடத்திலே இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு அவர்கள் திரும்பி செல்கின்ற பொழுது, எங்கள் ஊரில் உள்ளவர்களுக்கு இஸ்லாத்தை பற்றி பாடம் படித்து கொடுக்க வேண்டும், எனவே அர்சில் மகனா அல் அமீனா, அவர்கள் கேட்படுகிறார்கள், ஒரு நம்பிக்கையாளரை எங்களோடு அனுப்புகிறார் சொல்லிவிட்டு திரும்பி சொன்னார். நிறைய அப்படியா, நாளைக்கு நீங்கள் புறப்படுகின்ற பொழுது ஒரு அமீனை உங்களோடு அனுப்புகிறேன் என்று நினைக்கிறாங்க. சொல்லிவிட்டு வரலாம் சஹாபாக்கள் எல்லாம் உட்கார்ந்திருந்த பொழுது அந்த கூட்டம் கிளம்ப ஆரம்பித்தார்கள். சொன்னார், கும் யா அபா உபைதா, கும் யா அபா உபைதா, அபூ உபைதாவே எழுந்திருங்கள், இவர்களோடு செல்லுங்கள் என்று சொல்லிவிட்டு அந்த மக்களை பார்த்து சொன்னார், அபூ உபைதா அல் அமீனு ஹாதிஹி. இந்த உம்மாவின் ஒட்டுமொத்த சமூகத்தினுடைய நம்பிக்கையார் இந்த அமீன். உங்களோடு நான் மிகச் சிறந்த ஒரு அமீனை தான் நான் அனுப்பியிருக்கிறேன் சொல்லியிருக்கிறார்கள். இதை விட ஒரு பிரச்சனை நபியினால் அல்லாஹ்வினால் அனுப்பப்பட்ட ஒரு